ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் கண்டிப்பாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. ஏன்னா இந்த நாளை உனக்காகவே நான் விடிய வச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் சூரியன் வருது, இருள் போகுது, விடியல் காலம் வருது. ஆனால் இந்த நாள் உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்துறதுக்காகவே வந்திருக்கேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கவங்க யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அதை மனசில் நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நீ ஒன்றும் கோலை கிடையாது தானே. நீ தைரியமான பிள்ளைங்கிறத எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் உன்னை குறை சொன்னவங்க குறை சொல்லிட்டு 100 வருஷமாக அதையே சொல்லிக்கிட்டு உன் கூடவே இருக்க போகிறதும் இல்லை. அதை கேட்டுக்கிட்டே நீயும் 100 வருஷம் இன்னும் காலந்தள்ள போகிறதும் இல்லை. யார் என்ன சொன்னாலும் மறுநாளே அதை மறந்துட்டு இன்னொருத்தரை பற்றி பேசிக்கிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. புறம் பேசுறதுக்குன்னே பிறந்த அந்த மனிதர்களை, அவர்களுடைய வார்த்தைகளை நீ யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒன்றும் அவ்வளவு தகுதி இல்லை என் செல்லமே. ஒரு மனிதன் நல்லவராக இருந்தால் ஒருபோதும் அடுத்தவங்களை பற்றி புறணி பேசவே மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் உன்னை பற்றி பேசியிருக்காங்கன்னா அவங்க நல்லவங்க இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி கெட்டவர்கள் பேசிய வார்த்தைகளை நீ ஏன் மனசில் சுமந்து யோசிக்கவும் கவலைப்படணும் செய்யணும்? யார் என்னை என்ன சொன்னாலும் சரி, என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்சது மாதிரி தான் நான் வாழ்கிறேன்னு நீ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போ. இந்த உலக வாழ்க்கையை நீ பூமியிலேயே கிடைச்ச சொர்க்கம்னு ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சின்னா உனக்கான பக்குவத்தை நான் கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க வைப்பேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடந்துவிடும் என் செல்லமே. தேவையில்லாமல் அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நீ கோபப்பட்டு ஏதாவது பிரச்சனைகளை இழுத்து விட்டு மாட்டிக்காத. நீ எப்போதெல்லாம் கோபப்படுறியோ அப்போதெல்லாம் அது உனக்கு வருத்தத்தை மட்டும்தான் தரும். நீ வருத்தப்படும் போது உன் எதிரி அதை பார்த்து சந்தோஷமாக சிரித்து மகிழக்கூடியவனாக வெற்றி பெறவனாக மாறிடுவான். அதனால தான் ஒருபோதும் யார் முன்னாலேயும் நீ தோற்று போகவோ சோர்ந்து போகவோ கூடாது. எப்போதும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருன்னு சொல்கிறேன். உன் மனசில் இருக்கிற கஷ்டம் இப்போ சொல்லிட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பணப்பிரச்சனை, சில உறவுகளோட பிரச்சனை, சில கஷ்டம்னு இப்போது நீ எதிர்கொள்ளும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டிடுறேன் என் செல்லமே. நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உன்னை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துகிற சில உறவுகள் உன் வாழ்க்கையில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவர்களை நினைத்து நீ வலியும் வேதனையும் கொண்டு என்ன சாதிக்க போகிறாய்? அடுத்தவன் 1000 சொன்னாலும் உனக்கான வாழ்க்கையில் யாரும் வந்து உதவி செய்ய போகிறதில்ல. அப்புறம் என்ன, யார் எதை சொன்னாலும் நீ கண்டுக்க வேணாம். யார்கிட்ட பேசணும், நீ யாரிடம் பேசக்கூடாதுன்றத நீ முடிவு செய்கிறியா, அல்லது உன் வாழ்க்கையில் காலமும் சூழ்நிலையும் முடிவு செய்தான்னு யோசிச்சு பாரு. யார் உன்னை பார்க்குறாங்க, யார் உன்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்றது உன் கைகளில் இல்லை அல்லவா? அப்போது காலமும் சூழ்நிலையும் என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தோடு இரு. கெட்டவனாகவே இருந்தாலும் அவன்கிட்ட காசு இருந்ததுன்னா அந்த சமூகம் அவனை கடவுளாக மதித்து அவனுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இதுவே நல்ல பிள்ளையாகி உன்கிட்ட காசு இல்லை, நீ கஷ்டப்பட்டினா, நீ எவ்வளவு நல்ல குணத்தோடு இருந்தாலும் நல்லது செஞ்சாலும் இந்த சமூகம் உன்னை மனிதனாக கூட மதிக்காது என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்குது என் செல்லமே. அதனால் இனிமேலாவது உனக்கான வருமானத்தையும் உனக்கான வாய்ப்பையும் உனக்கான சம்பாத்தியத்தையும் நீ எடுத்துக்க தயாராகு. இதுவரைக்கும் நீ இழந்த காலத்தையும் கடந்து வந்த காலத்தையும் மறுபடியும் போய் பார்க்க முடியாது. ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கணுன்றதை வடிவமைக்கவும் அதை உனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கவும் உன்னால் முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல நீ ஆசைப்படுறது போல அனைத்து விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் மனசை பக்குவப்படுத்திக்கோ. யார் என்ன செஞ்சாலும் பொறுமையாக கவனிச்சுக்கிட்டு அமைதியாக இரு. யாரிடமும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்கிறத விட்டுட்டு நீ அமைதியாக இருந்தாலே அது உன் மனசுக்கு வலிமையை கொடுக்கும். ஒரு மரத்தை வெட்டினாலும் அல்லது அதன் இலைகளையும் கிளைகளையும் தட்டி விட்டாலும் கீழே தள்ளியே விட்டாலும் கூட அந்த மரம் எந்த இடத்துல வெட்டுப்பட்டுச்சோ, எந்த இடத்துல தட்டி விட்டியோ அதே இடத்துல இருந்து மறுபடியும் முளைச்சி வரும்.
அதே போலவும் வாழ்க்கையிலையும் நீ எதை நினைச்சும் சோர்ந்து போகாம, சாதிக்கிறதுக்கு முன்பாக சாயவே வந்தாலும் சாஞ்சிராம தைரியமா எதிர்த்து நின்று எழுந்திருச்சு நின்று வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படவே கூடாது. எப்போதும் அடுத்தவங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. அதையும் இதையும் எதையும் மறக்க முயற்சிச்சு நிம்மதியை இழந்து விடாதே என் செல்லமே. அதாவது அப்படியே விட்டுட்டீனா காலம் தானாகவே மாறிவிடும். உன்னுடைய தன்மானத்தை நீ யாரிடத்திலும் விட்டு கொடுக்காதே. உன்னை விட சிறந்தவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனா கவலை இல்லாம வாழ்றதுக்கு 3 வழிகள் தான் இருக்குது என் செல்லமே. வர்றது வரட்டும், போறது போகட்டும், நடப்பது நடக்கட்டும்னு வாழ்க்கை அதன் போக்கில் வாழ தயாராகு. நிம்மதியை தேடி அலைவதை விட நிம்மதி தானாக உன்னை தேடி வரும்னு எதையுமே தேடாம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் நீ வாழ்ந்துட்டு போகும்போது வாழ்க்கை மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கும். எப்போதும் சில உறவுகள் இருந்தாலும் கூட உனக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு வந்து உதவாதவர்களாக இருந்தும் இல்லாத மனிதர்களாகத்தானே உன் வாழ்க்கையில் இருக்காங்க. ஆனால் சில பேர் உனக்கு உதவிக்குன்னு சொல்லி ஓடி வருவாங்க. ஆனால் அவங்க காரியம் முடிஞ்சவனே கண்டுக்காம உன்னை விட்டுட்டு கலட்டி போயிட்டே இருப்பாங்க. சொத்து இருந்தா கூட வந்து சொந்தம் கொண்டாடும் உறவுகள், பணம் இருந்தா பாசம் காட்டும் உறவுகள்னு இப்படிப்பட்ட மனிதர்களோட நீ இருக்கிறத விட ஒதுங்கி இருப்பதே சரியாக இருக்கும். எந்த அளவுக்கு நீ பொறுமையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைய முடியும். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா நல்லதே உனக்கு நடக்கும் என் செல்லமே. அடுத்தவங்க மீது பழி போடுறது சுலபம். ஆனால் அதே பழியை நீ சுமக்கும்போது அடுத்தவங்களுடைய வலியும் வேதனையும் என்னன்னு உனக்கு தெரிய வரும். ஒருபோதும் யார் மீதும் பொய்ப்பழி சுமத்துவதோ யாரை பற்றியும் பொய்யான விஷயங்களை பரப்புவதோ நீ செய்யவே கூடாது. நீ எப்போதும் உன்னை நேசிக்கிற மனிதர்களை நேசிக்க தயாராகு. உன்னை வெறுக்கும் மனிதர்களை பற்றி நீ நினச்சி கூட பார்க்காதே என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு பயங்கரமான பயணம்தான். ஆனால் அதில் உனக்கு நல்லது நடக்கும்னு நீ நம்பிக்கையோடு பயணம் செய்தாயே. ஆனால் இந்த வராகி அம்மா உன் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு உனக்கான வெற்றியையும் உன் கைகளை ஒப்படைப்பேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கட்டும். ஆனால் இப்போது உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல நான் மாற்றி தரப்போகிறேன் என் செல்லமே. உனக்கு எப்படி எதிரிகளும் துரோகிகளும் விமர்சனங்களும் அதிகமாக இருக்கோ அதே போல இந்த வராகி அம்மாவின் அருளும் உனக்கு அதிகமாகவே இருக்கு. யார் என்ன சொன்னாலும் என்னுடைய துணை இருக்கும் வரை உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என் செல்லமே. நீ எப்போதும் தனிக்காட்டு ராஜாவாகவும் ராணியாகவும் உன்னை நினச்சிக்கோ. யாருடைய வாழ்க்கையையும் உன் வாழ்க்கையோடு நீ ஒப்பிட்டு பார்க்காதே. இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம்ன்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை நீ வாழ தயாரானினா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை நீ வாழணும்னு நினச்சாலும் அது சவாலாக இருக்கும் பட்சத்தில் அதை நினச்சி வருந்தாதே என் செல்லமே. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக அமைச்சு தர வேண்டியது கூடிய விரைவில் இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்புன்னு நான் ஏற்றுக்கிறேன். நீ எப்போதும் உனக்கு பிடிச்சவங்களுக்கு உண்மையாக இருக்க, உண்மையவே பேசுகிற, நேர்மையாக நடந்துக்கிற. ஆனால் அந்த மனிதர்கள் உன்னை பிடிச்சவங்களா இருக்காங்களான்னு, உனக்கு பிடிச்சவங்களா இருக்காங்களான்னா நிச்சயமாக அவங்க மனசில் அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அவங்க உனக்கு உண்மையாக இருப்பதும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன்கிட்ட காசு இருந்தா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவு. என் கையில் காசு இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க, என் கூட பிறந்தவங்க என்னுடைய நட்பு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி இவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு நீ கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதே. கடன் அன்பை மட்டுமல்ல நிம்மதியையும் முறித்து விடும் என் செல்லமே. எப்போதும் யாரை நம்பியும் யாருக்காகவும் போய் ஏமாந்து நீ கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா என் பிள்ளையாகிய நீதான் எல்லாத்தையும் பொதுநலமாக எல்லாருக்கும்னு யோசிக்கிறியே தவிர மற்றவங்க எல்லாம் சுயநலமாக அவங்க வாழ்க்கை தான் பெருசுன்னு யோசிக்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க. அடுத்தவங்க மனநிலை என்னன்னு தெரியறதுக்கு இங்கு யாரும் யோசிக்கவும் இல்லை, அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்களோன்னு அதை பற்றி புரிஞ்சுக்கிறதும் இல்லை. நீ ஒருபோதும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம, யார் மனசுக்கும் வலியையும் வேதனையும் கொடுக்காம உண்மையான பிள்ளையாக வாழ்ந்துவிடு. எப்போதும் நீ தான் சிறந்த ஆளு,
உன் வாழ்க்கை தான் சரியானதுன்னு நம்பு. எத்தனை கடினமான இலக்குகளையும் கண்டிப்பாக உன்னால் அடைய முடியும் என் செல்லமே. பல இடங்கள்ல நீ உண்மையை பேசுவதை காட்டிலும் ஊமையாய் இருப்பதுதான் உனக்கு நல்லது. அப்படி நீ அமைதியா ஊமையா இருக்கும்போது சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் அது உனக்கு உதவும் என் செல்லமே. எப்போதும் மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கோ. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் நீ சிரிக்கணும்னு யோசிச்சினா கடைசி வரைக்கும் உன்னால சிரிக்க முடியாம போயிடும். அதனால வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சு மகிழ்வாழ தயாராகு. உன் உடம்புக்கு முடியலைனாலும் நீ ஓய்வெடுக்கணும்னு நினைச்சாலும் கூட வேற வழி இல்லாம ஓடையவும் ஓடியாடி உழைக்கவும் வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு குடும்ப சுமைகள் உன்னை பாரமாய் அழுத்துவது எனக்கு தெரியும். இப்போது வேணா இந்த குடும்ப சுமை உனக்கு பாரமாக இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா உன் பல நாள் கனவுகளை நனவாக்கி நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிப்பேன். உன் மேல நம்பிக்கை வச்சிருக்க யாரையும் உன்னிடம் உண்மையாக இருக்கும் யாரையும் நீ ஒருபோதும் கஷ்டப்படுத்தக்கூடாது என் செல்லமே. தனியாக தான் வாழணும்னு எப்போதும் நீ தைரியமாக இருக்கும்போது உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். இன்னைக்கு வேணும்னா நீ மற்றவங்கள முக்கியம்னு நினைக்கலாம். ஆனால் யாரும் எப்போதும் உன்னை முக்கியம்னு நினச்சி உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க யோசிச்சது கூட இல்லை. இந்த உலகத்தில் உண்மை இல்லாத அன்போட பொய்யா நடிக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கும்போது நீ கவனமாக இருந்து கொள்ளின் செல்லமே. ஒருத்தரை ஏன் பிடிக்கலன்னு யோசிச்சா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் ஒருத்தரை ஏன் இவ்வளோ பிடிக்குதுன்னு யோசிச்சா அதுக்கு காரணமே கிடையாது என் செல்லமே. எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். பணத்தால் அனைத்தையும் வாங்க முடியும்னு நினைக்காத. நீ நினைக்காத விஷயங்களையும் நான் உனக்காக உன் வாழ்க்கையில் தருவேன்.